நான் கதையை கேட்டபோது எப்படி சார் இந்த புது ஹீரோ தமிழுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆவார் சார் அப்படின்னு. நீங்கள் கதையை கேளுங்க சார். அவருக்கு ஆக்சுவலாக இங்கே தான் உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை, இல்லைன்னா ஃபாரின் செக்யூரிட்டிஸ் தான் அவருக்கு இருப்பாங்க, எப்போவுமே ஃபுல்லாக இருப்பாங்க. ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரைட் ஹேண்ட் இருக்கிறதே நம்ம தமிழ்காரங்க தான் அதிகமாக. கபடி ஷாட்ஸ் போடல, ஆக்சுவலாக கபடி கேட்ச் பண்ணால் ஜம்ப் பண்ணால் ஃப்ளையே வந்து லைன்லாம் தொடுவார். அந்தளவுக்கு கனல் மசாலாலாம் நிறைய போட்டிருக்கேன். அதில் மீட்டரை போட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா, கூட்டத்தில் இருக்கானா கண்டுபிடி. குட் ஒன் ஆஃபீஸர், நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க. மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். யார் இவன்? இந்த டைட்டிலே புதுசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் முன்னாடி சார் கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நல்ல ப்ராஜெக்ட். யார் டைரக்டர்னு கேட்டேன். சத்யபிரகாஷ்னா யார் எனக்கு தெரியல கேட்டேன். அப்புறம் சொன்னார், அவருடைய பயோடேட்டா பார்த்தும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். படகோட்டி எங்கள் என்ன அவருடைய பேர் பிரகாஷ், ஆமாம் அவருடைய பேருன்னாங்க. ஸோ அப்புறம் அவரை மீட் பண்ணும்போது நாங்கள் முதல்ல கதையை பேச ஒரு 1 hour சும்மா பர்சனல் விஷயங்களை மட்டும் சென்னையோட அறிமுகங்களை மட்டும் பேசிட்டு இருந்தோம். அப்போது யார் ஹீரோன்னு கேட்கும்போது சச்சின் ஜோஷினார். நான் சச்சின் ஜோஷினா யார் நமக்கு என்ன தெரியல, சரி நம்ம பண்ணுவோம் சார், மீட்டரை போட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டவர் அவருடைய பயோடேட்டா சொன்னார். இப்போ சச்சின் ஜோஷி சார் அவருக்கு ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு முதல்ல பிரகாஷ் சார் தான் சொன்னார், எனக்கு சத்யபிரகாஷ் சார். அவர் நேராக மீட் பண்ணப்போ அவருடைய ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அவர் ஒர்க் பண்ணுறது பத்தாது. சினிமான்றது அவருக்கு ஒரு பேஷன் சார். ஆக்சுவலாக அவ்வளோ பிஸ்னஸ், அவ்வளோ விளாட்டாக பிஸ்னஸ், 24 hours அவர் பிஸ்னஸ்ன்னு இருப்பார். எனக்கு இது எப்படி இந்த இவ்வளோ டைட் ஷெட்யூல் வந்து படம் பண்ணுறான்னு பார்த்தா, எனக்கு ஒரு ரெயின் எஃபெக்ட் ஃபைட் எனக்கு பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைட் எனக்கு ஒரு ஒன் டே எனக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சு. கேட்டால் நோ சான்ஸ் கண்ணன் சார் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை. ஏன்னா நான் நாளைக்கு இமீடியட் ஹாஸ்டல் அப்படின்னு பிஸ்னஸ் அப்படின்னு. ஸோ எவ்வளவு பிஸ்னஸ், எவ்வளவு கோடி பணங்கள் இருந்தாலும் அவருடைய சினிமான்றது ஒரு பேஷன். அதுவே எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவர் எடுத்த படங்கள், இந்தியில் எடுத்த படங்கள், அப்போ தான் நான் அவருடைய படங்கள்லாம் யூடியூப்பில் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப நான் மகிழ்ச்சியாக பண்ணேன். அதாவது படத்துக்கு எவ்வளோ செலவுன்னு பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபேஷனான ஒரு டைரக்டர். அந்த டைரக்டருக்கு கிடைத்த ஒரு டைரக்டர் தான் நம்ம சத்யா சார். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை. நான் கதையை கேட்டபோது நம்ம எப்படி சார் இந்த புது ஹீரோ தமிழுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆவார் சார் அப்படின்னு. நீங்கள் கதையை கேளுங்க சார் அப்படின்னாரு. கதையை கேட்டதுக்கப்புறம் அப்போது ஒரு 50% ஆல்ரெடி அவங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க. பிரபு சார், நம்ம சார் எல்லோரும் வச்சு போஸ்ட் ஷூட் இருந்தது. கிஷோர் சார் எல்லா போர்ஷன்லாம் பார்க்கும்போது நான் முதல்ல இந்த படத்துக்கு யார் சார் கேமராமேன் கேட்டேன். அந்த ரஷ்ஷை பார்த்தோன்னே என்ன ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் இருக்குது, ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அவள் தான் பிரேந்திரன் மேனன் சொன்னாங்க. அப்புறம் அவர் நான் மீட் பண்ணி ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஸோ இந்த படத்தில் தமிழ் சார் மியூசிக் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் இந்த படம் இப்போ நீங்கள் ஒரு 1 minute இது வந்து ஒரு ட்ரெயிலர், ஒரு டீசர் தான் பார்த்துருக்கீங்க. முழு ட்ரெயிலர் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். அதுபடியும் இந்த படத்துடைய கதை கண்டென்ட்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அதாவது ஒரு மாடர்னான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஃபஸ்ட் ஹாப்லாம் சஸ்பென்ஸாக இருக்கும், செகண்ட் ஹாப்லாம் அப்படியே எல்லாம் ஓப்பன் ஆகி போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரானரி ஒரு கிளைமேக்ஸ். இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு புதுமையான ஒரு படைப்பாக இருக்கும். அது எந்தவித மாற்றம் இல்லை. சினிமாவில் பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். இப்போ சினிமாவில் எல்லோரும் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஒரு அதான் கரெக்ட், எக்ஸாக்ட் அதான், ஆமாம் அதே தான். அதே மாதிரி அவருக்கு ஒரு பேஷன். ஆக்சுவலாக அவர் ஆக்சுவலாக ஹிந்தியில் 4 படம் பண்ணியிருக்காரு. ஒரு தமிழில் அவருக்கு பயங்கர லான்ச்சான ரொம்ப ஆசை. எப்படின்னா அவருக்கு அவர் இல்லை அதெல்லாம் கிடையாது. அது சில பேருக்கு தான் இருக்கும். அதாவது அவர் தமிழில் ரொம்ப ஒரு ஆக்சுவல் எது காரணம்னா, அவர் அவருக்கு ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரைட் ஹேண்ட் இருக்கிறதே நம்ம தமிழ்காரங்க தான் அதிகமாக. அவர் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு தமிழ்காரங்க. ஸோ அந்த தமிழின் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பற்று. ரெண்டாவது வந்து நான் தமிழில் ஏன்னா அவருடைய நான் ட்ராவல் பண்ணும்போது அவரை பார்த்தேன்.
அவருக்கு ஆக்சுவலாக இங்கே தான் உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை, இல்லைன்னா ஃபாரின் செக்யூரிட்டிஸ் தான் அவருக்கு இருப்பாங்க, எப்போயுமே ஃபுல்லாக இருப்பாங்க. எனக்கு அவர் தேவைப்படல, ஏன்னா நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாடு மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஸோ அப்போ நான் அவர் கேட்டேன், ஏன் இவ்வளோ இதாக இருக்காருன்னா, அவர் சார் ஆக்சுவலாக இங்கே தான் ஃப்ரீயாக பேசுகிறேன். இப்போ எங்கிட்ட பேசுகிற பார்த்தீங்களா, அவரை பேசவே முடியாது. எவருன்னா மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், இந்த டைம் மீட்டிங், இந்த மீட்டிங் விட்டு முடிச்சு அடுத்த மெசேஜ் போயிடுவார். ஏன்னா ஐடிசி கோட்டில் ஒரு வாட்டி கூப்பிட்டாரு, ஒரு முக்கியமான மீட்டிங், ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் கூப்பிட்டார். நான் ஒரு 1.5 hour லேட்டாக போயிட்டேன், அவ்வளோ அந்த மீட்டிங் முடிஞ்சு போச்சு. இல்லை சாரி சொல்லி மாஸ்டர், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஐபிஎல் மீட்டிங் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கார். அவர் ஒரு சினிமான்ற ஒரு பேஷன், அதுவும் இந்த தமிழில் மிகத்தில் நான் லான்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப அவசரம், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்வார். இதுதான் ஒரு தமிழ் பற்றி சொல்லுங்களேன். அதான் அது நான் ட்ரைனிங் கொடுத்தேன். நான் போயிட்டு ஹைதராபாத் போயிட்டு ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்து அதில் நிறைய ஷார்ட்ஸ். நான் கபடி ஷார்ட்ஸ் போடல, ஆக்சுவலாக கபடி கேட்ச் பண்ணால் ஜம்ப் பண்ணால் ஃப்ளையே வந்து லைன்லாம் தொடுவார். அந்தளவுக்கு கனல் மசாலாலாம் நிறைய போட்டிருக்கேன். அதில் ஜம்ப் எடுக்கும்போது சியர்ஸ் கேஸ்லாம் பயங்கரமாக எடுத்துருக்கேன் பாருங்கள். ஏர்போர்ட் வரும்போது எல்லா சோர்மையிலும் பார்த்துட்டு வந்துட்டு எவ்வளோ படங்கள், அதுக்கு நடுவில் நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸுக்கு போனோம், அவ்வளோ பேர் வந்திருப்பாங்களே, எப்படி அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காதுன்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் என்னோடய பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்களுக்கு. நாங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம் கூட, அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா எங்கள் எஃபர்ட் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி பேசுகிறதெல்லாம் இங்கே ஒரு மாதிரி தேங்க்ஸ் கிவிங் மாதிரி நம்ம பேசிகிட்டே இருப்போம் பேசுனதையே. ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முயற்சி, ஒரு எஃபர்ட், அதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா எல்லாருமே பேசிட்டாங்க, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோடய கேரக்டரை பற்றியும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு இது 2வது படம் சத்யா கூட. இந்த படம் பண்ணதே சத்யாக்காக ஃபஸ்ட்டு. அண்ட் தென் இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்டேன். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர்னு சொல்லலாம். நான் எதுக்கு ஆனஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, த்ரில்லர்னு சொன்னால் ஆடியன்ஸ் த்ரில்லர் எதிர்பார்த்துட்டு தான் வர்றாங்க. ஸோ அவங்கள ஏமாற்ற விரும்பலை இந்த படம், அவங்கள ஏமாற்றாது இந்த படம். ஸோ உங்களுக்கு த்ரில்லர் கண்டிப்பாக, அந்த த்ரில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வர்றாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்து, ஒரு நல்ல த்ரில்லர் பார்த்துட்டு அவங்க போகலாம். ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறது உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் ஃபார் மேக்கிங் மீ a part of this film. Thank you. Very excited to come to Chennai. The last time I was here for the promotions of Villa Virappan, and at that time the kind of response the entire media, all of you had given was something very overwhelming for me. So thank you so much for that kind of response. And today I'm here again to promote the film. We've just launched the teaser for the first time, Yarivan. So Yarivan itself says who is he. I think the film is a thriller. It has a background of sports and a very different edge of the seat kind of a thriller. I'm playing a character of Satya, very different shades. It can be positive, negative. That is something for the audience to decide when they watch the film. And during the making of the film, I really had great experiences with working great actors like Prabhu sir, Kishore, all of them, Satish, Isha Gupta is getting launched with this film. I learnt a lot about cinema, and the best learning was that how passionately they do their roles, and that learning really helped me to perform as a character of Satya in the film Yarivan. So I'm quite excited. For me it was a challenging role, and I've tried my best to do, and with Kanal Kannan sir's action, I think he's done something very different in this film, because I've seen his work through YouTube and other mediums. In this cinema, he's tried and trying to beat himself in his choreography of action. And in terms of music, Thaman, I don't have much words to say. It is one of the finest music talents that we have in the country. He's given some amazing music, and the highlight, I would say the biggest highlight of this film is going to be music from Thaman.
So overall, it's a good package for the audience, and great performances, great music, and the cinema is made with a lot of passion and not just one another film. So audience is definitely going to get something nice and exciting to watch. Thank you. யார் இவன் இது என் ஃபஸ்ட்டு தமிழ் படம். ஃபஸ்ட் தமிழ் படம். இதுக்கு முன்னாடி தெலுங்கில் 3 படம் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடி குளிர் தெலுங்கில் ரீமேக் பண்ணேன், சிவா மனசில் சக்தி ரீமேக் பண்ணேன், மௌனகுரு. அந்த 3 படத்தை ரீமேக் பண்ணப்புறம் ஒரு பிராண்ட் வந்துச்சு, ரீமேக் டைரக்டர், நல்ல படம் பண்ணுறாரு ரீமேக் டைரக்டர்னு. ஸோ இப்போது ஐ வாண்டட் டு சேஞ்ச் திஸ் ஒன். இந்த படத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் நான் தான் ஐ காட் இட் அவுட். This is the first, that was all my babies, but it's all clones. If you say it is step babies or such, no, this is my real baby. கண்டிப்பாக இந்த படம் ஒரு different genre film. It is a thriller come action and sports backdropல வருது. And especially I should thank Sachin. He's done a fantastic job. Isha Gupta, Kishore sir, Pratap Pothan, Prabhu sir, ellame they've given good effects and a good performance. And Taman, he's my brother. He's done an excellent job. I've been pestering him from past 1 year, all the songs and everything, and you'll kandipa April 20th kulla 25th kulla songs release agum. After Eram, I feel Taman's best RR or this one. I'm really excited of his music and everything. Adukapram the production controller, Mr. Shiva Prasad, he supported me a lot. He's given whatever I wanted, and kandipa in the padatha our executive producer level la poiduvaru. And Binender Menon, he's done a fantastic job. எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, நான் விஸ்காம் படித்தேங்க, விஷுவல் கம்யூனிகேஷன். ஐம் த ஸ்டூடெண்ட் அண்ட் லைலா. அன்எக்ஸ்பெக்டட்லி தெலுங்கில் லான்ச் ஆனேன். ஸோ ஐ பிகேம் அ ரீமேக் டைரக்டர். எப்போதும் ஐ வாண்டட் டு மேக் அ தமிழ் ஃபிலிம் ஃபர்ஸ்ட், பட் லக்கியாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணோன்னு ஐ மேட் அ வெரி ஜென்யூன் அட்டெம்ப்ட். இந்த ஜென்யூன் அட்டெம்ப்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. வெரி திஸ் ஒன். அதுக்கு மேலே நான் ஐ டோன்ட் டு டாக் மச், பட் கண்டிப்பாக படம் ஒரு நல்ல படம் ஆகுது. ஐ எம் ஜஸ்ட் விஷிங். தேங்க்யூ. சத்யா சார் டைரக்டட் கொஸ்டின்ஸ். அது ஸ்டோரி சார், இது ஸ்போர்ட்ஸ் பேக்ராப்பில் கபடி பேஸ் சார். இது கபடி இஸ் the hero is a pro kabadi player. அங்கே ஒரு லவ் ஸ்டோரி, there's a love story which happens, and the love storyல we show Isha Gupta, we introduce Isha Gupta and everything. ஒரு த்ரில்லரில் ஃபஸ்ட்டு 10 minutes whatever we need in a movie அது இருக்குது. தட் மீன்ஸ் வாட் இஸ் some murder happens, ஒரு மர்டர் ஆகும். அந்த மர்டர் வந்து எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எவ்ரி திங், மர்டர் வந்து எப்படி இது கிஷோர் சார் ஹவு இன்வெஸ்டிகேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு, அண்ட் இட்ஸ் பேசிக்லி வெரி and the player is a Chennai based pro kabaddi player, and he's done a fantastic job. சச்சின் சார் பற்றி நிறைய சொல்லணும் ஆக்சுவலி, பட் ஆனால் படம் ரிலீஸ் முன்னாடி கண்டிப்பாக பெருசாக பேசுவோம். ஏன்னா அவரோட பேஷன், கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. சொன்ன மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் ப்ரெஷர்ஸ், ட்ராவல் நிறைய. அதே மாதிரி இந்த ஃபிலிம்ஸ் கூட அவர் சூஸ் பண்ணுற நடிகர் சூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட்ஸு. ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக. நான் படம் பார்த்து ஸ்டோரி கேட்கும்போது கூட அவ்வளோ எக்ஸைட் ஆகலை, பட் ஆனால் படம் நான் பார்த்த உடனே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த ஹோல் ஃபிலிம் ஒரு 2 hours 10 minutes இருக்கிற இந்த படம்
அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஃபிலிமிங். பினேந்திர மேனன் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேமராமேன் டு லுக் ஆன் ஃபார் த ஃப்யூச்சர். அவர் ஒரு 200 ஆட்ஸ் மேலே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக அமையும். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பேசிக்கலாக ஒரு நல்ல விஷுவல்ஸ் தேவை. ஸோ அந்த நான் சொன்ன சத்யா வந்து ஒரு 15-20 இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால தான் அந்த மூலயமா தான் 2 பேரும் சந்தித்து அவங்க ரொம்ப நாளாக படம் பண்ணணுன்ற ஒரு இதனால. ஸோ நான் சொன்னேன், நீ சூப்பராக ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வா, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் 100%. இந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட். டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு மினிட்லேருந்து என்ன ஸ்டோரின்றது ஒரு நடக்கும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யா டெஃபினட்டாக இந்த படத்தில் பெருசாக ஜெயிப்பார். அவர் வெண்ணிலா கபடி குழு தெலுங்குல பண்ணார், அந்த படம் கூட பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ சத்யாவுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும். அண்ட் கேமராமேன் ஹஸ் டன் ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு சூப்பர் எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் வந்து நம்ம சதீஷ், காமெடியன் சதீஷ், அவரும் செம்மையாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏதோ சில காரணங்களால் வாஸ் நாட் ஏபிள் டு கம் ஹியர் இன்னைக்கு. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் இந்த படத்தில். ஸோ 2 பேரும் நானும் சதீஷும் ரெகுலராக கிரிக்கெட் ஆடுவோம். ஸோ அப்போ சைன் பண்ண தான் நான் சொன்னேன், சதீஷ் போட்டால் செம்மையாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு உடனே சத்யா வந்து சதீஷ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ சதீஷ் வந்து கலக்கிட்டார் இந்த படத்தில். இவ்வளோ இந்த த்ரில்லிங் சப்ஜெக்டில் கூட ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு காமெடி ஒரு எக்ஸ்ட்ரானரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இந்த படம் பண்ணேன். ரொம்ப ஆசையாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ். அண்ட் தேங்க்ஸ் பினேந்திர ஃபார் கிவிங் அஸ் கிரேட் விஷுவல்ஸ் அண்ட் கனல் மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி டெஃபினட்டாக இந்த படம் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ப்ராமிஸாக கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். நல்ல பேர் எல்லாருக்கும், டெக்னிக்கலாக எல்லாருக்குமே நல்ல பேர் கண்டிப்பாக வரும். அண்ட் சச்சின் சாருக்கு ரொம்ப பெரிய பேர் வரும். தேங்க்யூ ஸோ மச். Great opportunity to work with a great team. Especially director Satya sir, and to work with the actor Sachin sir. Stunts was done by Kankana master. He used to give me a lot of pressures while working, but I could manage that. It was a great honor to work with this team. என்னதான் பசி இருந்தாலும் ருசியான உணவு இல்லைன்னா ருசிக்காது. இப்போ மேய்க்க கொடுத்து என்னை பேச விட்டா நான் எப்படி பேசுவேன்னு உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு சினிமா எடுக்கிறது சுலபம். வைரம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த வைரத்தை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். தகரத்தில் வச்சா அது தகன்னு மின்னாது. நெட்வொர்க்கு தெரியாத யாரும் படம் எடுக்க முடியாது சார். ஒரு படத்தில் நடித்தாலே அப்படியே தலையை தூக்கி விட்டு ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான். முகபத் இஷ்க் ஹே தில் மே அந்த எல்லாரும் தமிழ்நாட்டில் என்னோட ஹேர் ஸ்டைலை பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னா எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சது. அவரு சொல்றாரு, யுவர் ஹேர் ஸ்டைல் பௌத் அச்சா ஹை, பௌத் அச்சா. நிக்கில் முருகன் நல்ல நண்பர். பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா சார்? டைட்டிலே வரலாம், இப்படி ஸ்டார்ட் பண்றது என்ன? சட்டசபையில் அவன் பிரச்சனைன்றான், சட்ட பையனே இவருக்கு தான் பிரச்சனை. அவரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்க, எல்லாரை பற்றியும் சொன்னீங்க, என்னை பற்றி தலைவர் சொல்லவே இல்லை தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் சொல்கிறேன், இந்த 2 விரல் வேற என்ன, அதனால் மாற்றிக்கிறேன். ஏன்னா உண்டி வில்னா இப்படி இருக்கும். ஏன்னா வம்பே வேணாம்.